ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது பைரவ ஜெயந்தி, கால பைரவ ஜெயந்தி. ஒவ்வொரு சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த பைரவ ஜெயந்தி, கிருத்திகை, அமாவாசை இதெல்லாம் ஒரு மாதத்தில் 2 முறை வரும். சில மாதத்தில் மலை மாதம்னு சொல்லுவாங்க, வராமலும் இருக்கும். அந்த வகையில் போன தேய்பிறை அஷ்டமி, அதாவது நவம்பர் 12ஆம் தேதியும் இதே மாதிரி நாம் பைரவ ஜெயந்தின்னு கொண்டாடினோம். சில கோயில்களில், குறிப்பாக சோழபுரம் பைரவர் கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த பைரவ ஜெயந்தியை வருகின்ற டிசம்பர் 12 2025 அப்போ அன்றைக்கி தான் கொண்டாடுறாங்க. அதாவது வருகிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னாக்கா இந்த பைரவ ஜெயந்தியை நாம் என்ன பண்ணலாம், எப்படி கொண்டாடலாம் பார்க்கலாம். இதனுடைய தாத்பரியங்கள் பழைய பதிவுகள் நாம் ஏற்கனவே இதை பழைய பதிவுகளில் பார்த்தாச்சு உங்களுக்கு. சரி, யார் இந்த பைரவர் பார்த்திங்கன்னா இதற்கான நிறைய புராண நிகழ்வுகள்லாம் உண்டு. ரொம்ப எளிமையானது ஒன்று பார்க்கலாம். நம்ம அந்தகாசுரன் ஒரு அசுரனை அழிக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஒரு அம்சமாக தோன்றியவர் தான் இந்த பைரவர் என்று சொல்லப்படுகின்ற காலத்தின் அதிபதி ஆகிய நம்முடைய நாட்டையும் வீட்டையும் ஏன் இந்த உலகத்தையும் எல்லாரையுமே காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய பைரவர். இந்த பைரவர் சனீஸ்வர பகவானுடைய வாத நோயை தீர்த்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நவகிரகங்கள் இவருடைய அங்கங்கள்லேயே இருக்குது. அதனால் நாம் பைரவ வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதுவும் கலியுகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த ஒரு பைரவ வழிபாடு, உக்ர தேவதைகள் மாதிரி பிரத்யங்கரா, வாராகி, இந்த மாதிரியான நரசிம்ம வழிபாடுகள் ரொம்ப சிறப்பித்து சொல்லப்படுகிறது. நமக்கு அதெல்லாம் ஏன் அப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை என்ற விஷயமே நரசிம்மரிடம் கிடையாது. அதுவும் இந்த கார்த்திகை மாதம், மார்கழி மாதங்கள்லாம் நாம் செய்கிற சில பூஜைகள் நமக்கு அபரிதமான பலன்களை தரக்கூடியது என்று நம்மளுடைய புராணங்களில் பெரியவங்களையும் சித்தர்களும் ஞானிகளும் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்த வகையில் நாம் செஞ்சுக்கிட்டு வரோம். நம்மளால் அவ்வளோ ஸ்ரத்தையாக ரொம்பவும் செய்ய முடியலன்னாலும் கடவுளுக்கு நமக்கு என்ன முடியுங்கிறது கண்டிப்பாக தெரியும். அதனால் நம்ம பக்தி ரொம்ப முக்கியங்க. அதனால் நாம் ஒரு சின்ன ஒரு 2 விளக்கு தீபம் போட்டால் கூட போதும். இல்லைன்னா அங்கே நடக்கிற ஹோமம், ஒரு 64 ஹோமகுண்டங்கள் வைத்து ஒரு 64 வகையான திரவியங்களால் அபிஷேகமும் ஆராதனைகளும் நிறைய செய்யப்படுகிறது. அதில் முக்கியமாக நமக்கு சொல்லப்படுகிற ஒரு பைரவ ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசிமா நகரத்தில், வாரணாசி என்கின்ற காசிமா நகரத்தில் இருக்கிற பைரவும், நம்மளுடைய திரு அண்ணாமலையில் இருக்கக்கூடிய பைரவர் மட்டுமல்லாது தருமபுரி பக்கத்தில் ஒரு பைரவருக்குன்னு தனி கோயில்களும் உண்டு. இது மாதிரி நிறைய உண்டு. அதில் ரொம்ப சிறப்பான சொல்லப்பட விஷயம் பார்த்திங்கன்னா காசி மாநகரத்து பைரவரும் திரு அண்ணாமலை பைரவும். அது மட்டும் இல்லாமல் எல்லா சிவன் கோயில்களிலுமே நமக்கு பைரவர்கள் இருப்பாங்க. பைரவருக்குன்னு தனி சன்னதி இல்லைன்னா கூட உங்களுக்கு அந்த ஈசான்ய மூலையிலையும் ஒரு இடத்துல பைரவர்னு இருக்கும். அந்த மாதிரி நாம் அப்படியும் போய் சிவன் கோயிலில் போயிட்டு இப்படிப்பட்ட பைரவ வழிபாடுகளை நாம் நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை அன்னைக்கு செஞ்சுக்கலாம். உங்களுக்கு முடிந்தால் உழவார பணி செய்யுங்க. அதாவது அங்கே இருக்கிற தூய்மை பணிகளை நாம் செய்யலாம். ஒரு பூ கட்டி கொடுக்கலாம். ஒரு பால்லாம் நிறைய வருதுன்னா அதை ஒரு இடத்துல நம்ம சேகரித்து கொடுக்கலாம். அந்த மாதிரி சரீர சேவைகளும் செய்யலாம். நம்ம படங்காசு தான் போட்டு இத்தனை ஹோமம் செஞ்சாதான் இந்த பலன் அப்படியெல்லாம் இல்லை. அது எல்லாமே இறைவன் திருவுளத்தால் ஏற்படுகின்ற ஒரு விஷயம்தான். நீங்கள் கோடி கோடியாக கொடுத்தாலும், ஒத்த ரூபா கொடுத்தாலும், அந்த பக்தி என்கின்ற அளவுகோலால் நம் ஈசன் அளந்து நமக்கு படி அளக்கிறார். எல்லா விஷயமுமே நமக்கு உணவானாலும் சரி, அருளானாலும் சரி, பொருளானாலும் சரி, அது ஈசன் மனதில் வைத்திருக்கின்ற அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும். அது யாராலையும் கணக்கிட்டு சொல்லவே முடியாது. அதனால் தூய்மையான பக்தியோடு நாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம். சரி, இந்த பைரவ இதில் ரொம்ப முத்தாய்ப்பாக என்னன்னு சொல்கிறேன், அந்த பைரவருடைய திருக்கல்யாண வைபவத்தை நாம் கண்டு கழிக்கிறது ரொம்ப சிறப்பு. அது திருமண வைபவங்களை நமக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, நீங்கள் அந்த வைபவத்தில் கலந்து கொள்ளலாம். உங்களால் முடிந்ததை நாம் வாங்கி கொடுக்கலாம். அந்த அபிஷேக பிரியர், சிவபெருமான் அபிஷேக பிரியர். அதனால் அபிஷேகத்துக்கு என்ன வேணுமோ நாம் அதை செஞ்சுக்கலாம். அடுத்ததாக நாம் நைவேத்தியத்துக்கு என்ன வேணுமோ செஞ்சு, உங்களால் முடிஞ்சுதான் ஒரு 1/4 கிலோ அரிசி, 2 கிலோ அரிசி வாங்கி கொடுங்க.
அந்த இடத்துக்கு என்ன தேவையோ இல்லை விளக்குக்கு என்ன வேணும், ரொம்ப சிறப்பாக அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, நாம் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னா, புஷ்பங்கள் அவருக்கு ரொம்ப பிடித்தது சிவப்பு நிற மலர்கள், அதாவது செவ்வரளி, செம்பருத்தி பூ, அந்த மாதிரி. அதே மாதிரி அடியேன் குருநாதர் நிறைய வலியுறுத்தி சொல்வது என்னென்னா, முந்திரி பருப்பு மாலை சாற்றிட்டு நாம் பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு நிறைய அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார் அடியேன் குருநாதர். வலியுறுத்தி சொல்வார், நம்ம எங்கேயான ஊருக்கு போயிட்டு பத்திரமா வரணும்னா அந்த முந்திரி பருப்பு மாலையை பைரவருக்கு அது நாள் கிழமையெல்லாம் பார்க்க வேணாம், நம்ம எப்போ கிளம்புறோமோ அதுக்கு முன்னாடி போய் நாங்கள் சாத்திட்டு, அதே மாதிரி முடிந்தால் திருப்பியும் நம்ம நன்றிக்கு நல்லபடியாக போயிட்டு வந்தேன் சுவாமின்னு சொல்லிட்டும் போய் அவர்கிட்ட சொல்லணும். ஏன் இன்றளவில் நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களிலுமே பார்த்தீங்கன்னா அந்த சாவி கோயில் நடையெல்லாம் சாத்திட்டு அவர்கிட்ட போய் ஒப்படைச்சிட்டு அன்னைய கணக்குகளை எல்லாம் சொல்லுவாங்க. இவ்வளோ வரவு வந்தது, இவ்வளோ செலவு வந்ததுன்னு இன்றளவுக்கு மதுரையில் மீனாட்சி கோயிலில் இதெல்லாம் நடக்கிறதாகவும் அடியேன் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கோயில்களில், எல்லா கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த சாவியை பைரவர் காலில் வச்சுட்டு தான் மறுபடியும் எடுத்து அந்த கோயிலை திறக்கிறது செய்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. பூட்டிட்டு அவர் தானே காவல், அதனால் அந்த மாதிரியும் செய்வாங்க. அது மாதிரி ஒரு 8 வகையான பைரவர்கள் பெயர்கள் இருக்குது. அதை நாம் சொல்கிறதே ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி இருக்குது. அந்த 64 வகையான பைரவர்களும் இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம நிறைய வழிபாடு பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை நிறைய பேர் நிறைய கும்பிடுறாங்க. காலத்தின் கட்டாயமாக நமக்கு நிறைய செல்வ வளங்களை தருபவர்னு. அதே மாதிரி இந்த பைரவ அஷ்டமிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோட ஒவ்வொரு கிழமை நட்சத்திரம், அது மாதிரி சித்திரை பரணி, ஐப்பசி பரணி, அந்த பரணி நட்சத்திரம் இவருடைய ஜென்ம நட்சத்திரமாகவும் கொண்டாடப்படுகிறது. அந்த நாட்களில் நாம் சிறப்பான பூஜைகளை செய்யலாம். அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி ரொம்ப சிறப்பு. அதற்கு அடுத்தாப்பில் இப்படியும் சொல்லலாம். அதே மாதிரி வருடத்திற்கு ஒருவரை வருகிற இந்த கார்த்திகை மாத அஷ்டமி தினம் தான் அவருடைய ஜெயந்தி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஜெயந்தின்னா பர்த்டே அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம். ஏன்னா அப்படி சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியுது. அதனால் அந்த வகையில் நாம் அன்னைக்கு உண்டான நிறைய அபிஷேகம், ஆராதனைகள் எல்லாவற்றிலுமே நாம் கலந்து கொள்ளலாம். வடைமாலை, உளுந்து வடைமாலை ரொம்ப சிறப்பு. அந்த வடைமாலையில் கொஞ்சம் தேன் தோய்த்து வடைமாலையாக இருப்பது சிறப்பு. மல்லிகையும் நந்தியாவட்டை பூக்களை மட்டும் நாம் தவிர்த்திடலாம். சிவப்பு வண்ண மலர்கள், செம்பருத்தி, அரளிப்பூ, இதையெல்லாம் ரொம்ப விசேஷமாக செய்யலாம். தேங்காய் தீபம், பூசணிக்காய் தீபம், அந்த மாதிரி எலுமிச்சை பழ தீபமும் மற்ற சாதாரண தீபங்கள் எல்லாம் இன்றைக்கி போடலாம். இந்த அஷ்டமியில் தொடர்ந்து நாம் 3 இல்லை 9, 21 இல்லை எப்படின்னு அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி அந்த மிளகு முடிச்சு போட்டு அந்த தூபமும் நாம் ஏற்றலாம். நைவேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயிர் சாதம் ரொம்ப சிறப்பித்து சொல்லப்படுகிறது. மற்றபடி உங்களுக்கு என்ன நைவேத்தியம், சித்திரான்னங்கள், லெமன் சாதம், சக்கரை பொங்கல், அதெல்லாமும் நீங்கள் என்ன வேணுமானாலும் பைரவருக்கு பிடித்தமான விஷயங்களை செய்து இரவில் நாம் நாய்களுக்கு பொறை பிஸ்கெட் எல்லாம் போடுறது நமக்கு அதீத பலன்களை துரிதமாக நமக்கு தரும். இந்த வகையில் இந்த பைரவ ஜெயந்தி உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவரும் இந்த பைரவ ஜெயந்தி அன்று பைரவ வழிபாடுகளை செய்து அனைத்து வளங்களும் நலங்களும் பெற வேண்டும் என்று குருநாதர் தாழ்பணிந்து வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகளில் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.